ஜெபிக்கலாம் வாங்க. இந்த சேனலை நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த நேரத்துல ஆண்டுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் தியானித்து விட்டு நாம் நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 7:30 to 8:30 ஆன்லைன் பிரேயர்ஸ் இந்த பிரேயர் நடக்கும். அது ஆன்லைன்ல நாங்க போடுகிறோம். இங்க ஆலயத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் நீங்க கலந்து கொள்ளுமாறு உங்களை நாங்கள் அழைக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லாருமே நீங்கள் கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து அந்த ஜெப குறிப்புகளை யாராவது எழுதி தந்தா நல்லா இருக்கும். அங்க இருக்கிற ஜெப குறிப்புகளை அடுத்த ஜெபத்துக்குள்ள போவதற்கு முன்பாக நாம் வசனத்தை தியானித்து போமாங்க. 11வது அதிகாரம் 28வது வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு இயேசு சுவாமி இந்த உலகத்துல நம்மளை கூப்பிடும் போது அவருக்கு நல்லாவே தெரியும் இவங்க இவங்க நிறைய காரியத்தை யோசிப்பாங்க, நிறைய காரியத்தை குறிச்சு இவங்க கவலைப்படுவாங்க, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் அங்க இருந்தேன்னா உதவி செஞ்சிருப்பேன், நான் இருந்தேனாக்கா அவங்கள போய் தொட்டு அவங்களுக்கு வழி திறந்து கொடுத்திருப்பேன் அப்படின்ட்டு ஆண்டவர் யோசித்திருப்பாரு. யோசித்ததுனாலதான் அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. ஆண்டவர் எப்பவுமே அந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே ஏன் கூப்பிடுறாருன்னா, இந்த உலகத்துல யாருமே கிடையாது, எல்லாருமே ஒரு பாரத்தை சுமந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு கஷ்டத்துல பாரத்தை சுமந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் சரி, ஆண்டவருக்குள்ள இல்லைனாலும் சரி. ஆனா ஆண்டவருக்குள்ள இருந்தா எப்படிப்பட்ட பாரமா இருந்தாலும் அதை நம்ம கடந்து வந்துருவோம். அந்த பாரம் இருந்தா கூட நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அந்த பாரம் இருந்தா கூட நம்ம அதை விட்டு நம்மளுக்கு வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். அதனால ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ற ஒரு காரியமே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆமென். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்றார். அவர்கிட்ட வந்தாதான் அவர் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வார். அவர்கிட்ட வந்தாதான் அவர் நமக்கு உதவி செய்வார். சோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அவர்கிட்ட வரும்போது ஏன் என்னிடத்தில் வாருங்கள் சொல்றாரு? ஏன் நீங்க உங்க பாரம் இருக்கும் போது நீங்க பேங்க்குக்கு போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க, நீங்க வேற ஏதாவது யார் கேட்டனா போங்க, உங்களுக்கு பணம் கொடுக்கறவங்கள்ட்ட போங்க, உங்களுக்கு ஏதாவது அற்புதம் செய்கிறவங்கள்ட்ட போங்க, ஏன் அப்படி சொல்லல? ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே. ஆண்டவர் பாருங்க டைரக்டா சொல்றாரு, உனக்கு வருத்தம் இருக்குதா, உனக்கு கஷ்டம் இருக்குதா, உனக்கு கண்ணீர் இருக்குதா, உனக்கு கவலை இருக்குதா, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவர்கிட்ட கூப்பிடுறாரு. ரொம்ப ஒரு அருமையான வசனம். இந்த வசனத்தை நீங்க எல்லா இடத்துல பார்க்கலாம். ஸ்கூல்களுக்கு வெளியில, கிறிஸ்டியன் ஸ்கூல்களுக்கு வெளியில எழுதி போட்டிருப்பாங்க, ஆலயங்களுக்கு வெளியில எழுதி போட்டிருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில எழுதி போட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளும் ஏதோ ஒரு வருத்தம் அழுத்திக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு வருத்தம் பாத்தீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு வருத்தம் அவங்கள கவலைக்குள்ளாகவே யோசிக்க வச்சுட்டே இருக்குது. ஆண்டவருக்கு ரொம்ப நல்லா தெரியும், நம்மள நல்லாவே தெரியும். யாரா இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு வசனம் என்னன்னாக்கா, இதை யோசிங்க. நான் யார்கிட்ட போவேன்? என் கஷ்டம் வரும்போது, என் கண்ணீர் வரும்போது நான் யார்கிட்ட போவேன்? நான் எங்க போய் பேசுவேன்? நான் யார் இடத்துல போய் சொல்லுவேன்? அப்படிலாம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்விகள் இருக்குதுனாக்கா, என் கஷ்டத்தை யார் புரிஞ்சுப்பா, என் துன்பத்தை யார் புரிஞ்சுப்பா, அப்படிலாம் நீங்க யோசிக்கிறீங்கனாக்கா, ஆண்டவர் நம்மள எப்படி தெரியுமா கூப்பிடுறாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. நீங்க யாராவது பாரத்துல இருக்கிறீங்கனாக்கா, பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்கனாக்கா, அதாவது கவலைன்றது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அது எப்போ வரும், எந்த டைமுக்கு வரும், எந்த நிமிஷத்துக்கு வரும் சொல்லாது. நீங்க திடீர்னு நைட்டு கண்ணு முழிச்சீங்கன்னாக்கா, எந்த பாரத்தை பத்தி நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்களோ அந்த பாரம் தான் உங்க கண் முன்னாடி வந்து நிற்கும். ஆண்டவர்ட்ட நீங்க வந்தீங்கன்னாக்கா அவர் என்ன பண்ணன்னு சொல்லுவாரு? நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்ன்றார். சோ நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அவர்கிட்ட வந்தா என்ன கிடைக்கும்? அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வெரி சிம்பிள். நான் உங்களுக்கு பாராசிட்டமல் தருவேன், நான் உங்களுக்கு வேற மெடிசன் தருவேன், உங்களுக்கு சாரிடாம் தருவேன், உங்களுக்கு பெயின் கில்லர் தருவேன், உங்களுக்கு தூக்க மாத்திரை தருவேன். நோ, அதெல்லாம் கர்த்தர் சொல்லல. அதெல்லாம் கர்த்தர் சொல்லவே இல்லை. கர்த்தர் சொல்றது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் எல்லாருக்குமே முக்கியம். யாரா இருந்தாலும், எங்க இருந்து கேட்டுட்டு இருந்தாலும், வேதனையோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களாக்கா, ஆன்லைன்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும், எந்த கஷ்டமா இருந்தாலும், எந்த துன்பமா இருந்தாலும், எப்படிப்பட்ட கண்ணீரா இருந்தாலும், தேவன் நல்லவர், மறந்துடாதீங்க.
அவர்கிட்ட மட்டும் போங்க. ஒருவேளை உங்க கஷ்டத்தையும் உங்க துன்பத்தையும் நீங்க யார்கிட்டனா கொண்டு போகாம இருக்கிறீங்கனாக்கா, யார்கிட்டனா சொல்லாம இருக்கிறீங்கனாக்கா, அவர்கிட்ட போய் சொல்லுங்க. நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன், நிறைய பேருக்கு தெரியும், யாராலையும் உதவி செய்யவே முடியாது. உங்க பிரச்சனைக்கு யாராலையும் உதவி செய்யவே முடியாது. ஒன்லி ஜீசஸ், ஆண்டவர் மட்டும் தான் செய்ய முடியும். ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நம்ம கஷ்டத்தையும் கண்ணீரையும் சொல்லும் போது he gives us peace. ஆமென். the peace of mind. ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை நம்மளுக்கு தருகிறார், இளைப்பாறுதலை தருகிற தேவனா இருக்கிறார். ஏன் நம்ம அதை யோசிக்க மாட்டோம்? இன்னைக்கு இந்த இரவு கூட நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க கஷ்டத்தோடு கவலையோடு நீங்க பல பிரச்சனையில இருக்கிறீங்கனாக்கா, எனக்கு தூக்கமே வரல. ஒருவேளை நீங்க தூக்க மாத்திரை போட்டு தூங்குற ஆளா? ஒருவேளை நீங்க குடிச்சிட்டு தான் படிப்பீங்களா? ஒருவேளை நீங்க போதை பொருட்களை சாப்பிட்டு தான் நீங்க தூங்குவீங்களா? இல்ல சண்டை போட்டு தான் தூங்குவீங்களா? இல்ல நைட் எல்லாம் சுத்திட்டு விடிய காலையில வந்து தூக்கம் வந்தா நான் தூங்குவேன்னு சொல்ற ஆளா? கர்த்தர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள். ஒரு சான்ஸ் கொடுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த டாக்டர்கிட்ட கடைசியா போய் செக் பண்ணிடுங்க, இந்த டாக்டர்கிட்ட கடைசியா போய் செக் பண்ணி. நான் சொல்றேன், டாக்டர் ஜீசஸ் கிட்ட கடைசியா நீங்க செக் பண்ண வாங்க. உங்களை டாக்டர் ஜீசஸ் கிட்ட நீங்க வந்தீங்கன்னாக்கா, he gives us rest. ஆண்டவர் பீஸ கொடுக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. மனுஷங்கிட்ட போனா நீங்க கொஞ்சம் தான் சொல்லலாம், 50% சொல்லலாம், மேபி 70% சொல்லலாம், மேபி 99.9 சொல்லலாம். ஆண்டவர்கிட்ட முழுசா சொல்லலாம், 100% சொல்லலாம். ஆண்டவரை நம்புறனாக்கா, இந்த நேரத்துல வருத்தப்பட்டு யாரா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கண்களை மூடி இந்த நேரத்துல ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஜெபத்தை நீங்க கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர், யாரெல்லாம் வருத்தத்துல இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் துக்கத்துல இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கண்ணீர்ல இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கடன் பிரச்சனையில இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வலியில இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வேதனையில இருக்கிறார்களோ, யார்கிட்ட சொல்லுவேன் என்ற வேதனையில இருக்கிற யாரா இருந்தாலும் இயேசுவேன்னு சொல்லி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ இந்த நேரத்துல, ஏசப்பா அவங்கள தொடுங்க, அவங்கள தொடுங்க, அவங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க. இயேசுவே என்று கூப்பிடுகிற ஒருத்தருக்கும் விடுதலை தாங்க. நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே, நீ அண்ட சராசரங்களை படைத்தவர் ஐயா. வியாதிகளை சுகப்படுத்துகிறவர் ஆண்டவரே, விக்கனங்களை எடுத்து போட்டவர் நீர். எங்களுக்கு ரெஸ்ட் தருவீர் ஆண்டவரே, இளைப்பாறுதல் தருவீர். துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கிற ஒருத்தரும் கரங்களில கொடுக்கிறோம். நீர் பேச விடமா செபிக்கிறேன், காத்துக்கொள்ளுங்கப்பா. நன்றி இயேசு சுவாமி, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.